Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulillah. எல்லாம் வல்ல அன்பிற்கினிய நேயர்களே, நிறைய பேர் நம்மளுடைய சேனலை கமெண்ட் பண்ணுறாங்க. சில பேர் கேள்வி கேட்குறாங்க. சூனியத்தை உடைக்கக்கூடிய வசனங்கள்லாம் என்ன, நீங்கள் சேனலில் போடுங்கன்னு சொல்கிறாங்க. ஜின்களை எரிக்கக்கூடிய வசனங்கள் என்ன, அதை எங்கள் சேனலில் போடுன்னு சொல்கிறாங்க. இப்படியே அதுக்கான வசனங்கள்லாம் என்ன ஹசரத், அதை போடுங்க அப்படின்றாங்க. சகோதரர்களே, சகோதரிகளே, அதே போல் எங்களுக்கு சூனியத்தோட பாதிப்பாக இருக்குது, உடலில் நோயாக இருக்குது, கால் நடக்க முடியலை, உடம்பு பாடி பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் அப்படியே என்னை முடக்கி போட்டுருச்சு, நான் படுத்த படிக்க ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உண்மையிலே உங்களுக்கு சூனியத்தோட பாதிப்பு இருக்கா அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அடையாளம் என்ன அப்படின்னா, ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க போயிட்டு அவங்க பாடியை செக்கப் பண்ணணும். அவங்க உடம்புல ஏதாவது நோய் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். பிளட் டெஸ்ட்டு பண்ணணும், ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். எல்லாத்தையும் எடுத்து பார்த்தாச்சு. ஸ்கேன் எடுத்து பார்த்தாச்சு, பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாச்சு, யூரின் டெஸ்ட் எடுத்து பார்த்தாச்சு. இப்படியாக அவங்களுடைய உடம்புக்கு தேவையான என்னென்ன டெஸ்ட்டெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து பார்த்தாச்சு. 1க்கு 2க்கும் மேற்பட்ட மருத்துவர்களிடத்தில் சென்று ஆலோசனை பெற்றாச்சு. அப்படி இருந்தும் என் உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரவில்லை. எனக்கு என்ன நோய் இருக்கிறது, என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை மருத்துவர்கள் தெளிவாக கூறுவதில்லை. சரியான தீர்வை அவர்கள் எனக்கு காட்டுவது கிடையாது. ஆக இது ஒரு வித்தியாசமான நோயாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர்களுக்கு சூனியத்துடைய பாதிப்பு இருக்கலாம். வேறு சிலர் இருக்காங்க, நாங்கள் மருத்துவமனைக்கு போகிறோம், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், டாக்டரை பார்க்கணும், பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க, ரத்தத்தில் இத்தனை வெள்ளை அணுக்கள் குறைவாக இருக்குது, அந்த அணுக்கள் குறைவாக இருக்குது, உடம்புல ரத்த ஓட்டம் குறைவாக இருக்குது, அல்லது உங்களுக்கு ஜவ்வு விட்டு போயிடுச்சு, உங்களுக்கு சுகர் இருக்குது, உங்களுக்கு கேன்சர் இருக்குது, இப்படியாக சில நோய்களை குறிப்பிடுகிறார்கள், கண்டுபிடித்து விட்டார்கள். இந்த நோயிலே, இந்த உடலிலே இந்த நோய் தான் இருக்கிறது என்பதை மருத்துவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். ஆக அவருக்கு ருக்கையெல்லாம் கிடையாதுங்க. அவங்களுக்கு என்ன நோயின்னு தெரிஞ்சு போச்சு. ஆகவே அதற்கான மருந்தை சாப்பிடுவது, அதற்கான மருத்துவத்தை பின்பற்றுவது தான் அவருக்கான தீர்வு. பட் என்ன நோயினே தெரியல அப்படின்ற பட்சத்தில் தான் அவருக்கு ஓதி பார்ப்பது போன்ற விஷயங்களை முன்னெடுக்கணும். சரிங்களா? இப்போது ஒருத்தவங்களுக்கு சூனியத்துடைய பாதிப்பு இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு சூனியத்தை உடைக்கக்கூடிய திருக்குரானுடைய வசனங்கள் சில இருக்குகின்றன. அந்த வசனங்களை கொண்டு நாம் ஓதி பார்க்குகின்ற பொழுது அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகிவிடலாம். இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க பல பேர் நம்மளை தொடர்பு கொள்றீங்க. அவங்க நேரடியாக வந்தால் தான் அவங்களுக்கு ஓதுவதற்கு மிக உகந்ததாகவும் அது பலனுள்ளதாகவும் இருக்கும். அப்படி முடியாத பட்சத்தில் அந்த வெளிநாட்டினவர்களுக்கு ஒரு சிலருக்கு தொலைபேசியில் ஓதுவதன் காரணமாக ஷிஃபா கிடைக்கிறது. ஆனால் அனைவருக்கும் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. தொலைபேசியில் ஓதுவதினால் நேருக்கு நேராக வைத்து ஓதும் பொழுது ஷிஃபா கிடைத்து விடுகிறது இன்ஷா அல்லாஹ். சகோதரர்களே, சூனிய பாதிப்புள்ள ஒரு நபருக்கு அவர் சூனியத்துடைய பாதிப்பு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, அல்லது சூனியத்துடைய பாதிப்பு இருக்கவங்களுக்கு சூனியம் சரியாகணும் அப்படின்னு சொன்னால் இப்போ ஓதக்கூடிய இந்த ஆயத்துக்களை எல்லாம் இதையெல்லாம் அந்த பாதிப்புள்ள நபருக்கு ஒரு 7 முறை கேட்க சொல்லுங்கள். அவர் அந்த ஆடியோவை ப்ளே பண்ணி 7 முறை கேளுங்க. உங்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டிருந்தால் இந்த ஆடியோக்களை நீங்கள் கேட்கும் பொழுது கண்ணை மூடிக்கொண்டு கேட்க வேண்டும். கண்ணை மூடிக்கொண்டு உங்களுடைய வலது கையை உங்களுடைய இதயத்தின் மீது வைத்துக்கொள்ள வேண்டும். வைத்துக்கொண்டு ஹஸ்புன் அல்லாஹு அலா மன் சஹரனா, ஹஸ்புன் அல்லாஹு அலா மன் சஹரனா, ஹஸ்புன் அல்லாஹு அலா மன் சஹரனா என்று மனதிற்குள் பொறுமையாக உள்ளுக்குள்ளாக சொல்லிக்கொண்டு மௌனமாக அமர வேண்டும். இந்த ஆடியோவை, இந்த ருக்கையாவை 7 முறை கேளுங்க. கேட்ட பிறகு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். கேட்கும் பொழுது உங்களுக்கு உடலிலே பதற்றம், வலி ஏற்படலாம், மூச்சுத்திணறல் ஏற்படலாம், பயம் ஏற்படலாம், திகில் ஏற்படலாம், உங்கள் கண்களுக்கு முன்பாக சில காட்சிகள் தோன்றி உங்களை அச்சுறுத்தலாம். இப்படியெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு சூனியத்துடைய பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் அந்த ஆயத்தை எல்லாம் ஓதுறேன். சரிங்களா? அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் ஹம்ஸிஹி வ நஃப்ஹிஹி வ நஃப்ஸிஹி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin
إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قالوا يا موسى إما أن تلقي وإما أن نكون نحن الملقين قال ألقوا فلما ألقوا سحروا أعين الناس واسترهبوهم وجاءوا بسحر عظيم وأوحينا إلى موسى أن ألق عصاك فإذا هي تلقف ما يأفكون فوقع الحق وبطل ما كانوا يعملون فغلبوا هنالك وانقلبوا صاغرين وألقي السحرة ساجدين فوقع الحق وبطل ما كانوا يعملون فغلبوا هنالك وانقلبوا صاغرين وألقي السحرة ساجدين فوقع الحق وبطل ما كانوا يعملون 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 فغلبوا هنالك وانقلبوا صاغرين فغلبوا هنالك وانقلبوا صاغرين فغلبوا هنالك وانقلبوا صاغرين وألقي السحرة ساجدين 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 فوقع الحق وبطل ما كانوا يعملون فغلبوا هنالك وانقلبوا صاغرين وألقي السحرة ساجدين وألقي السحرة ساجدين فوقع الحق وبطل ما كانوا يعملون فوقع الحق وبطل ما كانوا يعملون فغلبوا هنالك وانقلبوا صاغرين وألقي السحرة ساجدين وألقي السحرة ساجدين وألقي السحرة ساجدين. بسم الله الرحمن الرحيم. فلما ألقوا قال موسى ما جئتم به السحر إن الله سيبطله 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 إن الله لا يصلح عمل المفسدين ويحق الله الحق بكلماته ولو كره المجرمون. فلما ألقوا قال موسى ما جئتم به السحر إن الله سيبطله 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 وإن الله لا يصلح عمل المفسدين ويحق الله الحق بكلماته ولو كره المجرمون. فلما ألقوا قال موسى ما جئتم به السحر إن الله سيبطله 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 وإن الله لا يصلح عمل المفسدين ويحق الله الحق بكلماته ولو كره المجرمون. فلما ألقوا قال موسى ما جئتم به السحر إن الله سيبطله 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 وإن الله لا يصلح عمل المفسدين ويحق الله الحق بكلماته ولو كره المجرمون. بسم الله الرحمن الرحيم.
إنما صنعوا كيد ساحر ولا يفلح الساحر حيث أتى 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 فلما جاءهم الحق من عندنا قالوا إن هذا لسحر مبين قال موسى تقولون للحق لما جاءكم أسحر هذا ولا يفلح الساحرون السحر هذا ولا يفلح الساحرون السحر هذا السحر هذا السحر هذا السحر هذا السحر هذا السحر هذا ولا يفلح الساحرون ولا يفلح الساحرون ولا يفلح الساحرون. ஆக இந்த இப்போ ஓதப்பட்ட இந்த வசனங்களை திரும்ப திரும்ப கேட்டு பாருங்கள். சூனியத்துடைய பாதிப்பு இருக்கவங்களால இதை திரும்ப திரும்ப கேட்க முடியாது. பட் இப்போ நான் ஓதக்கூடிய இந்த ஆயத்துக்கள் எல்லாம் ஆயத்துக்கள் எல்லாம் ஒரு கேட்கும் பொழுது அவருக்கு எந்த எஃபெக்ட்டுமே ஆகலை, அமைதியாக இருக்கார், ரிலாக்ஸாக இருக்கிறாருன்னா அவருக்கு சூனியத்துடைய பாதிப்பு இல்லை. ஓதுவதை கேட்குகின்ற பொழுது அவருக்கு பதற்றம், வலி, நெஞ்சு வலி, முதுகு வலி, உடல் எல்லாம் சூடாகி விடுவது, வியர்த்து கொட்டுவது, பதற்றம் அதிகமாகுவது, ஹார்ட் பீட் வேகமாக துடிப்பது, கண்களுக்கு முன்பாக சில காட்சிகள் எல்லாம் அவர்கள் பார்ப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் தெரிந்தால் அவங்களுக்கு சூனியத்துடைய பாதிப்பு இருக்குது. ஆகவே இத்தகைய பாதிப்பு இருக்கிறவங்க, சூனியத்துடைய பாதிப்பு இருக்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் இப்படி குர்ஆனை கொண்டு ஓதி தான் சரி பண்ணுவோம். மார்க்கத்துக்கு உட்பட்ட விஷயத்தில் குர்ஆனை கொண்டு ஓதி ஷிஃபா பண்ணிடுவோம் இன்ஷா அல்லாஹ். ஆகவே குறிப்பாக அதிகமாக வாட்ஸ்அப்பில் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த செய்தியை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.